வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 6th ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதுவும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் நியர்லி 5% டவுன் ஆயிருக்குது. எதனால் 5% டவுன் ஆச்சு? இப்போ நிஃப்டி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன? அதாவது 26,200க்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. முன்ன வந்து 26,200ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அங்கேருந்து 170 பாயிண்ட்ஸ் ஹை போயிட்டு ஆல் டைம் ஹையை மார்க் பண்ணிட்டு இப்போ அகைன் வந்து 26,200 கீழே க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ ஒரு ஹை பிரேக் பண்ணால் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஹவர்ஸ் நல்லா ஹைலி வலாட்டைலாக இருந்துச்சு, நியர்லி 11:30 வரையுமே. ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நியர்லி 3% to 4% டவுனில் ஓப்பன் ஆச்சு. அப்போ வந்து பார்த்தா அதான் கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 40-50 பாயிண்ட்ஸ் ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இங்கே நமக்கு ரியலாக ஓப்பன் ஆனது 40-50 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆகுது. அதனுடைய இம்பேக்ட் என்னன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து 5% டவுன் ஆயிருக்குது. அதாவது இந்த 10 மந்த்தில் இல்லாத ஒரு ஃபால், அதனுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு வந்து நிஃப்டி இவ்வளோ ஃபால், அதாவது 150 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது ரிலையன்ஸ் அந்த ஒரு ஸ்டாக்கு மட்டும். பட் நிஃப்டி வந்து நெட்டாக வந்து 71 பாயிண்ட்ஸ் தான் வந்து டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. ஏன்னா டோ ஜோன்ஸ் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நியர்பை ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதாவது 49,000 வந்து செட்டில் ஆயிருக்குது. 1.23% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 ஆல் டைம் ஹை நியர்லி வந்து 0.65%. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.7% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அதாவது யூஎஸை பொறுத்தவரையும் வெனிசுலாவை வந்து இப்போ தட்டி தூக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, $600 பில்லியன் பணம் வந்து அமெரிக்காவுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ் போட்டிருக்கிறாரு. அதான் அது எல்லாமே தெரிஞ்சது தானே. இப்போ வந்து வெனிசுலாவை வந்து தட்டி தூக்கி இருக்கிறாங்க. வெனிசுலா கிட்ட வந்து கிட்டத்தட்ட 300 பில்லியன் பேரல்ஸ் வந்து குரூட் ஆயில் இருக்குது. இப்போ வந்து குரூட் ஆயில் வந்து நியர்லி வந்து $60 இருக்குது ஒரு பேரல். அப்படிங்கும்போது அவங்க வந்து ஆஃப் ப்ரைஸுக்கு சேல் பண்ணனா கூட நியர்லி வந்து $9 ட்ரில்லியன் வந்து அமெரிக்காவுக்கு கிடைக்க போகுது. பட் அவர் வந்து அதை பற்றி பேச கிடையாது. $600 பில்லியன் கிடைக்க போகுது. டேரிஃபா இல்லை என்னங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் எஸ்டர்டே வந்து இந்த க்ரூட் ஆயில் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பர்டிகுலராக வந்து செவரான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நியர்லி 10% ஹையில் போயிருக்குது. வலோரா அப்படிங்கிறது 11%, கொனாகோ பிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 10%. இது எல்லாமே எல்லா ஆயில் கம்பெனியும் வந்து 5%, 12% வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது எஸ்டர்டே யூஎஸில். ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் இன்னைக்கு 1.3% ஹையில் போயிருக்குது. ஹாங்சங் இண்டெக்ஸ் 1.4% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 1.6% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. எல்லா மார்க்கெட்டுமே ஹையில் தான் வந்து எஸ்டர்டே க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து 40-50 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது மாதிரி ஓப்பன் ஆகல. ரிலையன்ஸ் வந்து ஒரு செக் மேட் வச்சுச்சு. இன்னைக்கு மார்னிங் வந்து ப்ளூம்பர்கில் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதாவது இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் வந்து வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிலையன்ஸோடைய ஜாம் நகரில் இருக்கிற ரீஃபைனரி கம்பெனியில் ரஷ்யன் கம்பெனியோடைய கார்கோஸ் வந்து உள்ளே போகுது, ரீஃபைனரியா கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ப்ளூம்பர்க்லேருந்து வந்துச்சு. அது வந்து இமீடியட்டாக வந்து அவங்களும் வந்து ரிலையன்ஸும் வந்து இல்லை இது வந்து பொய்யான செய்தி அப்படின்னு வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. பட் மார்க்கெட் வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணல. ப்ளூம்பர்க் என்ன நியூஸ் கொடுத்துச்சா அதுக்கு மட்டும் தான் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து நிஃப்டி ஓப்பன் ஆனது 26,200 ஓப்பன் ஆச்சு. நியர்லி 40 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு மறுபடியும் அங்கேருந்து 26,270 போச்சு. அங்கேருந்து 150, அகைன் வந்து 200. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நியர்லி 2.5 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வலாட்டிலிட்டி இருந்துச்சு நிஃப்டியில். ஓகேங்களா? இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 376 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது, 0.44%. நிஃப்டி 71 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது, 26,178 வந்து செட்டில் ஆயிருக்குது. ரிலையன்ஸ் மட்டும் இன்னைக்கு வந்து 150 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி டவுன் ஆகிறதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி, ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், மெட்டல் 0.5% to 1.5% ஹையில் போயிருக்குது. இன்ஃப்ரா, மீடியா, ஆயில் அண்ட் கேஸ், கேபிட்டல் கூட்ஸ் 0.5% to 1.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் நியர்லி
என்ன சொல்கிறது, நெகட்டிவ் டெரிட்டரியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ருபி வந்து 90.17 வந்து செட்டில் ஆயிருக்குது. எஸ்டர்டே வந்து 90.28 வந்து செட்டில் ஆச்சு. ஓகே, நம்ம மார்க்கெட்டு தான் இந்த நியூஸு இதெல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்குது. வெனிசுலாவுடைய பிரசிடெண்ட்டை தூக்கிட்டாங்க. வெனிசுலாவுடைய மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, வெனிசுலாவுடைய மார்க்கெட்டு 17% ஹையில் போயிருக்குது. ஓகேங்களா, ஒரு நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரசிடெண்ட்டை ஒரு நாடு வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த நாட்டுடைய பங்குச்சந்தை 17% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, ரைட். இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிலையன்ஸ் வந்து மறுபடியும் இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ப்ரைஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ளூம்பர்க்கு கொடுத்த நியூஸுக்கும் ஜாம்நகரில் ரஷ்யன் ஆயில் நாங்கள் உள்ளே கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இந்த ரேட் சென்சிட்டிவ் வந்து நாங்கள் பண்ண கிடையாது அப்படின்ட்டு செபிக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து. அதுக்கடுத்து வந்து ஐடிசி இன்னைக்கு அனதர் 2% வந்து வரையும் டவுன் ஆயிருக்குது. அதாவது சிகரெட்டுக்கு வந்து அவங்களுடைய எக்ஸைஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணதுனால கண்டினியூவாக டவுன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, அதாவது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2 இயர்ஸ் லோவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு ஐஇஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நியர்லி வந்து 12% 13% ஹையில் போயிருக்குது. அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஆப்லெட் ட்ரிபுனல் வந்து சம் ஃபேவரபுளான கமெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஐஇஎக்ஸ் வந்து ஹையில் போயிருக்குது. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இன்றைக்கி வந்து நியர்லி 2% to 3% டவுன் ஆகிருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜேஎல்ஆர் அதனுடைய சேல்ஸ் வந்து டவுன் ஆகிருக்குது. சில்வர் வந்து அகைன் $79 per ounce வந்துருக்குது. இன்னும் நியர்லி $5 or $6 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிட்டு போயிடும் சில்வர். ஓகேங்களா, ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 70 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஸ்லைட்லி ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓவரால் மார்க்கெட் நான் எஸ்டர்டே சொன்ன மாதிரியே தான், ஒவ்வொரு டைமும் வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது அங்கேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குன்னு சொல்லணும். இப்போ அதே மாதிரி தான் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிச்சு 26,370. எஸ்டர்டே வந்து யூஎஸ் பிரசிடென்ட்டு சம் கமெண்ட் போட்டிருந்தாரு, நாங்கள் ஏன் இந்தியாவுக்கு வந்து இன்னும் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, ரஷ்யன் ஆயில் அவங்க வந்து கண்டினியூவாக பை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இன்றைக்கி வந்து ரிலையன்ஸுக்கு வந்து ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கிறாங்க ப்ளூம்பர்க்கு. ஆக மொத்தம் நம்ம மார்க்கெட் வந்து ஏறத்துக்கே விட மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். கொஞ்சம் ஏறிச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொண்டு வந்து விடணும், இந்தியன் மார்க்கெட்டை அப்படி படுத்து போட்டே வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரன் பார்க்குற சதி. ஓகேங்களா, நம்ம மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா எல்லா எஃப்ஐஸும் இந்தியாவுக்குள்ளே வந்துடுவாங்களே அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. எனிவே, இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,050 வந்து 26,000 தான் இப்போ இருக்கிற நெக்ஸ்ட்டு ஒரு மேஜர் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது 26,250 வந்து 300 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வெனஸ்டே அவ்வளோவா ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 85,000 கால் அண்ட் புட்டில் வந்து ஈக்குவலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பாருங்கள் ஒவ்வொரு கால்லையுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டு வரோம். இதை வந்து நான் வந்து 1 hour கேண்டிலுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சப்போர்ட்டு 26,100. 26,100க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 26,000 தேர் ஆஃப்டர் 25,880. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26,200 தேர் ஆஃப்டர் 26,280. ஓகேங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதுதான் நேற்று நான் போட்டிருந்த லைனை தான் இங்கே ஷோ ஆகிட்டு இருக்குது. 60,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அட் த சேம் டைம் இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60,000 தேர் ஆஃப்டர் 59,750. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.